ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு கோரமான, கேவலமான, மிக மோசமான, கொடூரமான ஒரு சம்பவம் நடு ரோட்ல நடந்திருக்கு. எங்க காலத்துலாம் ஒரு சம்பவம், ஒரு மோசடி, மற்றபடி ஒரு விபத்து எது நடந்தாலுமே சரி உடனே 4 பேர் உதவிக்கு வருவாங்க. ஒருத்தர் தண்ணியை கொடுப்பாரு, ஒருத்தர் போலீஸுக்கு போன் அடிப்பாரு, இன்னொருத்தர் ஏதாவது தனக்கு மருத்துவம் செய்தா தெரிஞ்சிருந்தா செய்வாரு. இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. என்ன நடந்தாலும் சரி, விபத்து நடந்தாலும் சரி, திருட்டு நடந்தாலும் சரி, ஏன்னா கற்பழிப்பு நடந்தாலும் சரி, பாலிய வன்கொடுமை, மற்றபடி ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடினாலும் சரி, ஏன்னா எது நடந்தாலுமே சரி என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் 3 பேர் என்ன பண்றாங்க, அது இன்னைக்கு ஒரு ஷோவா போச்சு. வீடியோ எடுத்து இணையதளத்துல போட்டுறது. இல்ல, இதெல்லாம் மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? என்னடா அது நடந்து கொண்டிருக்கிறது? மிக மோசமான ஒரு சம்பவம், ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஏதோ ஒரு சிசிடிவி கேமரால பதிவா இருக்குன்னா அது சம்மந்தமே கிடையாது. அது கேமரா இருக்கு, பதிவா இருக்கு, முடிச்சு போச்சு. ஆனா தன்னுடைய கேமராவில் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அது என்ன நடந்தாலுமே சரி, இல்ல தனக்கு நடந்தாலும் அப்படித்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டுக்கணும். தனக்கு, தன்னுடைய சகோதரருக்கு, சகோதரிக்கு, தன் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அதே மாதிரி வீடியோ எடுப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் மத்திய பிரதேசத்தில். இத்தனைக்கும் அங்க ஆண்டு கொண்டிருப்பது பாஜக அரசு. வாய் கிழிய பேசுறாங்க, ஒன்றும் கிடையாது. பாதுகாப்பே இல்லை, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் இன்னைக்கு வந்துட்டு மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினில அற்புதமான ஒரு புனிதமான ஒரு நகரம் தான் அது. கோயில்கள் நிறைந்த நகரம். நிறைய பேர் உஜ்ஜயினி போய் வேண்டுதல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நகரத்துல பட்ட பகல்ல ஒரு பெண் குப்பை பொறுக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் திடீர்னு அந்த இன்னொரு பையனுக்கும் ஏதோ ஒரு காதல் சம்திங்கிறான் இருந்திருக்கு. ரைட், ஓகே, காதல் வர வேண்டியதுதான். அதன் அடிப்படையில அந்த பாவம் உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பான் போல இருக்கு. இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு, அது அவர்களுடைய விருப்பம். கல்யாணம் செய்து கொள்ள அந்த பெண்ணுடைய விருப்பம். மற்றபடி கல்யாணம் செய்து கொள்ள அந்த ஆணுடைய விருப்பம். எப்படியோ ஒரு வகையில் இருந்துட்டுமே, அதை நம்ம தலையில விரும்பல. இருக்கட்டும். திடீர்னு என்ன பண்ணிருக்கான், அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணுக்கு மதுவை வாங்கி குத்தி குடுக்க வச்சு, மதுவை வாங்கி குடிக்க வச்சு, இவனும் மதுவை குடிச்சு என்ன பண்ணிருக்கான், நடு ரோட்ல பலாத்காரம். நல்லா பொண்ணு, அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடு ரோட்ல பலாத்காரம். அந்த பலாத்காரம் நடக்க 4 பேர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. போறவங்க என்ன பண்ணுவாங்க, தடுக்கணும். என்னடா ஒரு பெண்ணை இப்படி பண்றியாடா, அதுவும் தண்ணியை போட்டுட்டு பண்றியாடா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள். உஜ்ஜயினி நகரம்ங்க, மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினி நகரத்துல ஒரு சம்பவம் நடு ரோட்ல. அது கோயிலா பாட்டக் அப்படிங்கிறது முக்கிய பப்ளிக்கான ஒரு ரோடா. அந்த ரோட்ல நடக்குது. எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னொருத்தர் ஒரு 4-5 பேர் கேமராவை எடுத்து, இது செல்போனை வந்திருக்கு இன்னைக்கு தான், கையில எடுத்து அப்படியே ஃபுல்லா படம் முடிச்சு வைரலா போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, யாருமே தடுக்கவே. அதான் மனிதாபிமானமற்ற ஒரு. இத்தனைக்கு பாஜக அரசுங்க நடக்குது. இத்தனைக்கு மத்திய பிரதேச அந்த முதல்வர் மோகன் யாதவ் அவருடைய சொந்த ஊர் ஆட்சி நடக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சம்பவமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நடு ரோட்ல பட்டப்பகல்ல பாலியல் வன்கொடுமை. சில நேரங்கள் கொலை நடக்கும். ஒருத்தர் கற்பழி இது பிடிச்சி செயின் பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பப்ளிக்காவே பலாத்காரம். அந்த உஜ்ஜயினி நகர்ல அடிக்கடி இந்த மாதிரி நடக்குமா? இத்தனைக்கு அது புனிதமான நகர். பாருங்க எப்படிலாம் புனிதமான நகர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க சட்ட ஒழுங்கே கிடையாது. ஆமா, யார் வேணா யார் கையை பிடிக்க எடுக்கலாம். மற்றபடி பலாத்காரம், வன்கொடுமை அப்படியே பப்ளிக்காவே நடக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவுடைய நிலைமை இன்னைக்கு சும்மா காலரை தூக்கிட்டு அடைகிறாங்க. ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படக்கூடிய அளவுக்கு அங்க இல்லைன்னா மோகன் யாதவ் அந்த பாஜக மாநில முதல்வர், மத்திய பிரதேச முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரல் பகிரமாக கட்டாயம் ராஜினாமா செய்யணும்.
மற்றதெல்லாம் வந்து வாய்களையே பேசுறாருல அவரு. இஸ்லாமியர்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு பலவிதமான கருத்தை சொன்னவர், விமர்சனத்துக்கு உள்ளானவர். இன்னும் சொல்லப்போனா அங்க வந்து பிளாட்பாரத்துல வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து கடை வச்சிருக்கிறாங்க, மாமிச கடை, அசைவ கடை. அந்த கடையெல்லாம் இழுக்கக்கூடாது கூட ஆட்சிக்கு வந்த அப்போ வந்து அவர் புதுசா ஒரு உத்தரவை கொண்டு அதெல்லாம் தூக்க வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு புனிதம் கெட்டுவிடக்கூடாது, சைவ உணவு தான் இருக்கணும், அசைவ உணவு இருந்தா அது சாமி குத்தம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பட்சத்துல ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிருக்காங்க, அது வந்து சாமி குத்தம் இல்லையா? இது மனித குற்றம். ஆமா, இது சட்டப்படி குற்றம். இது வந்து மோகன் யாதவுக்கு தெரியணும். சட்டப்படி ராஜினாமா செய்யும் ஒரே வழி இது. கட்டாயமா மனசாட்சிப்படி ராஜினாமா செஞ்சு அவன் மோகன் யாதவ். ஆமா, கட்டாயமா விட்டா மன்னிப்பு கேட்கணும். அதுதான் வந்து அவர் ஒரு மாமனிதர் அப்படியா இல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதரா அப்படிங்கிறது அது மூலமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அது என்னோட இன்னொரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்தது. இது நடந்து பல நாட்கள் ஆச்சு. இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து அது மிக பிரபலியமா பேசக்கூடிய ஒரு சூழல். அதாவது ஒரு கோழி சாமியார் பேசுற ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆளு குறி சொல்ற மாதிரி நடிச்சிருக்கிறார். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அம்மா வந்து அந்த குறி சொல்றது தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கலாம்னு சொல்லி அந்த அம்மா 2 குழந்தையோட போயிருக்கிறார். பார்த்துக்கிறார். அவர் கண்டபடி குறியை சொல்லி அப்புறம் தன்னுடைய குறியின் வெளிப்பாடா வேலையெல்லாம் காட்டி முடிச்சிட்டார். பாலியல் வன்புறவு பண்ணியிருக்கிறார் அந்த குழந்தைகளை. மற்றபடி வந்து அந்த அம்மாவை எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல, குழந்தைகளை பண்ணியிருக்கிறார். பண்ண வகையில டெஸ்ட் பண்ண அப்படின்னா HIV தொற்று பாருங்க, எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு அந்த குழந்தைகள். என்னடான்னு பார்த்தா அந்த ஆளுக்கே வந்து எய்ட்ஸ் நோய் இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சு, இந்த போலி சாமியார் ராமகிருஷ்ணனுக்கு ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு HIV நோயாளி. அந்த மாதிரி உள்ள வந்து மற்ற பெண்களை கை தொடலாமா? நார்மலாவே அது தொடக்கூடாது, பலாத்காரம் கேவலமான ஒரு விஷயம். HIV வச்சுக்கிட்டே வந்து நீ பெற்ற தொட்ட அப்படின்னா இப்ப என்ன வச்சு அந்த பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த அம்மா கோர்ட்ல கேஸை போட்டு மற்றபடி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? HIV போகுமா? போக. இந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறார், போலி சாமியாரும் எனக்கு வந்து ஜாமீன் கொடுக்க வேணும், ஜாமீன் கொடுக்க கூட ஒரு மனு தாக்கல் பண்றேன். அப்புறம் நீதிபதி வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய சமயத்துல படிச்சு பார்த்தோம், நீதிபதி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா அது, ஒரு போலி சாமியா, ரைட்டு, ஓகே, அப்புறம் பேசலாம். HIV தட்டை இருக்குது, ஒரு எய்ட்ஸ் நோய், நம்ம ஒரு எய்ட்ஸ் நோயாளியா இருந்தும் ஒரு குழந்தைகளுக்கு அந்த அநியாயம் பரப்பி விட்டு அந்த குழந்தைகள் நோயாளியா மாறிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி உள்ளவெல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜாமீனை அந்த மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஜாமீன் இந்த மாதிரி நபர்களை வந்து கருணை காட்டவே கூடாது, ஜாமீனும் கூடாதுன்னு சொல்லி ஜாமீன் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க எந்த மாதிரிலாம் ஒரு கொடூரமான ஒரு செயல். பாலியல் வன்கொடுமையே மிக கொடூரமான ஒரு செயல். அதையெல்லாம் ஒரு எய்ட்ஸ் நோயாளியா இருந்து நீ பாலியல் வன்கொடுமை செஞ்சினா எல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஆளா இல்ல மிக மூடத்தனமானவனா இல்ல கேவலமானவனா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் விட இன்னொரு சம்பவம் இன்னைக்கு மெட்ராஸ்ல அசோக் நகர்ல பள்ளியில இதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மீகவாதிங்கிற பேர்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சொற்பொழிவு, ஆமா, அதாவது முன்பாவ வினை, மறுபிறவி, முன் ஜென்மம் அப்படிங்கிற பேர்ல சில மாற்றுத்திறனாளிகளை கேவலமாக பேசி வச்சோம். அதாவது ஒருத்தர் கை இல்லாம பிறகுறாரு, கால் இல்லாம பிறகுறாரு, கண் இல்லாம பிறகுறாரு, அதெல்லாம் முன்பாவ ஜென்ம விடைகளாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நபர்கள்லாம் வந்து கட்டாயமா வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை பேச விடக்கூடாது. சட்டங்களை வந்து பல வகையில திருத்துறோம். ஆமா, நடு ரோட்ல பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், அதை ஒருத்தர் 2 பேர் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா எவ்வளோ அவனுடைய மனசாட்சி இருந்திருக்கும். அதையெல்லாம் விட HIV தனக்கு இருக்குது தெரிஞ்சு அவன் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒட்ட வச்சுட்டான்னா இவெல்லாம் எவ்வளவு மனசாட்சி அட்டவனா இருப்பான். அதையெல்லாம் விட மாணவிகளுக்கு மத்தியில மகாவிஷ்ணு போன்றவர்கள்லாம் வந்து ஆன்மீகம் பேசுறங்கிற வகையில என்ன அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனை ஆசிரியர் முன்னால, ஆமா, கை இல்லாம பிறந்தா பாவம் செஞ்ச, கால் இல்லாம பிறந்தா முன் பாவம், நீ வந்து குருடா பிறந்தியா, நீ முன்வினை ஜென்மம் கர்மாவின் வினை, எல்லாம் பேசலாமா? அவங்களுடைய மனோன்ல எப்படி பாதிப்படும் அதை யோசிக்கணும்ல. இந்த மாதிரி உள்ளவர்களாம் வந்து மனசாட்சி அற்றவர்கள்.
அதையெல்லாம் விட இவர்களெல்லாம் வந்து சட்டப்படி தண்டிப்பதையெல்லாம் விட இவரெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்து அறிவுரை சொல்லணும். சட்டப்படி தண்டிச்சே ஆகணும். இவங்க நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். இவங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் தவறான கருத்து சமுதாயத்தை பரப்புறாங்க, தவறாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறவங்க உண்மையை கேவலமா தான் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.